அடடா! சுகர் வந்துருச்சே! பொங்கல்லாம் சாப்பிட முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஸோ இந்த திணை அரிசிய யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ல பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தாராளமா சுகர் பேஷண்ட்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க திணை அரிசிய 1 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 3 கப் அளவுக்கு திணை அரிசிக்கு 1 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்ப மிதமான தீயில நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த திணை அரிசி எடுத்துக்கும்போது சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணும். எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதயத்துக்கும் ரொம்பவே நல்லது. நல்ல டைஜஷன் ஆகும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க. கொஞ்சமா ஆயில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 அல்லது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கும் சீரகமும் சேர்த்து நல்லா பொரியட்டும். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட நீளமா கட் பண்ணி வச்சிருந்த ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, துருவின இஞ்சி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பெருங்காய பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த திணை அரிசியை நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியோடயே சேர்த்துக்கோங்க. நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி சேர்த்ததுனால அப்படியே நான் தண்ணியோடு சேர்த்துட்டேன். பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா பொங்கல் நல்லா வெந்து வரும். இப்போ கல்லுப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான திணை அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.